வெறும் 30 செகண்ட்ல எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாறுறது அப்படின்னு உடனே சொல்லி தரேன். எடிட்டிங் தெரியும், ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரா எப்படி மாறுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? கவலையே வேணாம். வெறும் 30 செகண்ட்ல சொல்லி தரேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன்ல வீடியோ எடிட் பண்றீங்க, சி கேவலம். பிரீமியர் ப்ரோ, டாவின்சி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்க எடிட் பண்ணா மட்டும் தான் நீங்க ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாற முடியும். எப்படி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை பொறுத்தளவு ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் அப்படின்னா பிசியில் எடிட் பண்ணணும். வெறும் 30 செகண்ட்ல ஏதாவது ஒரு எடிட்டிங்கை கத்துக்குவீங்க. எடிட்டிங்ன்றது ஒரு கலை. இப்ப இருக்கிற சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விதமான எடிட்டிங் பாக்குறீங்க. பார்த்தா மட்டும் பத்தாது, அதெல்லாம் வச்சு எடிட் பண்ணணும். இப்போ இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்கு 30 செகண்ட்ல சொல்லித்தரேன், ஒரு நிமிஷம் சொல்லித்தரேன், இந்த எஃபெக்ட் சொல்லித்தரேன், அந்த எஃபெக்ட் சொல்லித்தரேன்னு சொல்லித்தராங்களே தவிர பேசிக்கான வீடியோ எடிட்டிங்கை யாரும் சொல்லி தரது கிடையாது. நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, மொபைல் ஃபோட்டோகிராஃபி இதை பற்றின A to Z மாஸ்டர் கிளாஸ் நான் போட்டிருக்கேன். கேப்கட்னு அலையிறீங்களே, யூஎஸ்ல கேப்கட்டை பேன் பண்ணிட்டானுங்க. கொஞ்ச நாள் ஆகுது கேப்கட்டை மொத்தமாக முடிக்கிறதுக்கு. எடிட் பண்ணுறதுக்கு தான் சாஃப்ட்வேர் தேவை. எடிட்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் வேற, சாஃப்ட்வேரோட பேசிக்ஸ் எல்லாம் வேற. ஃபோன்லேயே எடிட் பண்ணி அவார்டு வாங்கின படம்லாம் எனக்கு தெரியும். கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவே ஃபோனில் எடிட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன் ஒரு ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். ஒரு ஃபோனில் இருக்க கைன் மாஸ்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர் வச்சு உங்களால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும் எடிட் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேலாவது, அதாவது இன்னையிலிருந்தாவது பேசிக்ஸ் டு ப்ரொஃபஷனல் லெவல் எடிட்டிங்கை ஃபோன்லேயே கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாவின்சி யூஸ் பண்ணுவீங்களோ, ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவீங்களோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்குள்ள வீடியோ வேணாலும் பாருங்க. ஆனால் எடிட்டிங்கோட பேசிக்ஸை முதல்ல கற்றுக்கோங்க. எடிட்டிங்கோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியாதனால தான் நிறைய கிரியேட்டரோட கமெண்ட்ல போயிட்டு ப்ரோ அந்த எஃபெக்ட் இப்படி போடுறது, எந்த எஃபெக்ட் இப்படி போடுறது, அந்த எஃபெக்ட் இப்படி போடுறதுன்னு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங்னா என்ன, ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர்னா யாரு, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாறுறது? இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ இருக்கிற டைம்ல என்ன எஃபெக்ட் ட்ரெண்டிங்கா இருக்கோ இல்ல எல்லாரும் கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, கேப்கட்ல எந்த எஃபெக்ட் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அந்த எஃபெக்ட்டை மட்டும்தான் எடிட்டிங் வீடியோவை மேக் பண்ணி போடுறாங்க. இது மட்டும் கிடையாது, நான் இன்ஸ்டாகிராம்ல 2-3 இன்ஃப்ளூயன்சர் பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எடிட் பண்ண வீடியோவா இருக்கும். அதை ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு சீக்ரெட்டான ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும், உங்களாலையும் இந்த மாதிரி வேற லெவலில் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வேணும்னா ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நான் அதை பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அதுக்கு கீழே 4000-5000 கமெண்ட் வந்திருக்கும். இந்த கமெண்ட் பண்ணவங்களாம் யார் தெரியுமா? ஒழுங்கா எடிட்டிங்கை பற்றி புரிஞ்சுக்காதவங்க. இன்னொருத்தரும் இதே மாதிரி தான் ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அந்த ஆப் என்ன, ஃபிலிமோரா ஆப். அதை எப்படி தெரியுமா ப்ரொமோட் பண்ணியிருக்காரு? இனி உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் என்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதோட சூப்பர் எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஃபிலிமோரா ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட அருமை தெரியலையா, இல்லை ஃபிலிமோரா அதோட டெவலப் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய எடிட்டிங் வீடியோ பார்க்குறோம். அதாவது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷமாக போகுது. இப்போ வேறு மாதிரி எடிட்டிங் ஸ்டைல் இருக்குது. முதல்ல வேறு மாதிரி எடிட்டிங் ஸ்டைல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறத விட தன்னோட அக்கௌண்ட்டுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இத்தனை வருஷமாக எடிட்டிங் வீடியோஸ் போடுறோம், ஆனால் இப்போ அந்த எஃபெக்டை போடுங்க, இந்த எஃபெக்டை போடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட போய் நிறைய விஷயம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக A to Z சொல்லி கொடுக்கும்போது ஏன் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கல? இல்லை இதில் என்ன சொல்கிறதுக்கு, இத்தனை வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன், நான் அதிகமாக யாருக்கும் தெரியல. இப்போ வந்தவங்களே அதிகமாக எல்லாருக்கும் தெரியுது. அதுதான் உண்மை. உள் மனசில் இருக்க ஆதங்கம் அதுதான். அது யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர்னா யார்? இந்த உலகத்தில் யாருமே 100% எடிட்டர் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா எஃபெக்ட்ஸ் பற்றியும் தெரியாது. இப்போ ஒரு எஃபெக்ட்ஸ் ட்ரெண்டிங் ஆகும், அடுத்த ஒரு எஃபெக்ட்ஸ் ட்ரெண்டிங் ஆகும். ஒருவேளை அந்த எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் கற்றுக்கணும். ஸோ ஒரு எடிட்டர் அப்படின்றவங்க ஒரு நாள் கூட ஒரு எடிட்டிங் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எடிட்டிங் அப்படின்றதுக்கு ஒரு எண்டிங் கிடையாது. எடிட்டிங் அப்படின்றது கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஒரு ஸ்டைல் எடிட்டிங் இருக்குன்னா கற்றுக்கணும், அடுத்த ஒரு ஸ்டைல் எடிட்டிங் இருக்குன்னா அதை நம்ம கற்றுக்கணும். ஆனால் இதுக்கான பேசிக்ஸை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் என்ன ஓவர்லே இருக்குது, அதில் என்ன எஃபெக்ட் இருக்குது, அதில் எப்படி கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும். அந்த லெவலுக்கு நீங்கள் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இன்னையிலேருந்து உங்களை ப்ரொஃபஷனல் எடிட்டராக மாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இந்த வீடியோலாம் போட்டு முடிச்சு நான் அப்படியே வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேரையாவது ஒரு நல்ல எடிட்டராக மாற்றணும் அப்படின்ற
ஒரு கோல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எடிட்டிங் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, அதில் ஸ்டார்டிங்கும் எண்டிங்லேயும் ஒரு 2 செகண்ட் தேவையில்லை அப்படின்னா அதை ரெண்டையும் கட் பண்ணி எடுக்கிறது எடிட்டர். அந்த வீடியோவில் 2 டெக்ஸ்ட் போடுறது, இல்லை வேற பாட்டை போடுறது, இல்லை எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுறது, அதுவும் எடிட்டிங் தான். ஸோ ஒரு ஃபோட்டோவிலையோ வீடியோலையோ நீங்கள் எதையாவது ஆட் பண்ணுறீங்க இல்லை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்றதே எடிட்டிங் தான். நீங்கள் ஒரு நல்ல எடிட்டராக மாறணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஃபோட்டோ எடிட்டிங் தான். ஃபோட்டோ எடிட்டிங்கை கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 50% எடிட்டிங்கை பற்றி ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிற 50% வந்து வீடியோ எடிட்டிங். ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் வந்து 100%னா அதில் 50% வந்து ஃபோட்டோ எடிட்டிங், 50% வந்து வீடியோ எடிட்டிங். இது ரெண்டையும் கற்றுக்கிட்டா வீடியோ எடிட்டராக மாறிடலாமா? அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் 150, 200, 300 அப்படின்னு நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. அது வந்து கிராஃபிக்ஸு, அனிமேஷன், விஎஃப்எக்ஸு அப்படி நிறைய டைப் இருக்குது. எடிட்டிங்கிறது நிறைய டைப் இருக்குது. ஸோ பேசிக்கானது இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் கற்றுக்கணும். பிசி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேசிக்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். ஃபோனை வச்சே நம்மளால் வந்து பேசிக்ஸ் கற்றுக்க முடியும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு விதமான டூல்ஸ் வந்து வச்சுருக்கும். ஆனால் பேசிக்கான டூல்ஸ் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வந்து இருக்கும். லைக் வந்து ட்ரிம் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான டூல்ஸ் வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே இருக்கும். லைக் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ஃபோனில் இருக்க இன்ஷாட்டு, கைன் மாஸ்டர், கேப்கட்டு, விஎன், இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான், ஃபோனில் எடிட் பண்ணலான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஃபோனில் எடிட் பண்ணால் எங்களை மதிக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஃபோனில் எடிட் பண்ணாலும் அது ஒரு லிமிட்டேஷன் தான். இப்போ வந்து நீங்கள் 1 நிமிஷம் ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களால் ஃபோனில் எடிட் பண்ணிக்க முடியும். லைக் அந்த ரீல்ஸ் எடிட் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ரீல்ஸை பொறுத்தளவு ஒரு பாட்டு இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கலர் கிரேடிங் கொஞ்சம் பண்ணுவீங்க. இந்த 3 டூலுமே உங்களுக்கு ஃபோனில் கிடைக்கும். நீங்கள் ஷூட் பண்ணுற கிளிப்பு அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 MB 1 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐஃபோனில் ஷூட் பண்ணால். இந்த ரீல்ஸை வந்து உங்கள் ஃபோன்லேயே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இதுவே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 3.5 மணி நேரம் படம், லைக் 2.5 மணி நேரம் படம், அந்த படத்தை உங்களால் ஃபோன் எடிட் பண்ண முடியுமா? முடியாது. இதனால தான் நிறைய பேர் சொல்கிறது, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் அப்படின்னா தயவு செஞ்சு பிசியில் எடிட் பண்ண கற்றுக்கோங்க, பிசியில் இருக்க சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த ஃபோனில் எடிட் பண்ணுறவங்களாம் மதிக்காமல் இருக்கிறது அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி இந்த பெரிய பெரிய எடிட்ரு, லைக் வந்து இந்த இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பிசி வச்சுருக்க எடிட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் கற்றுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எடிட்டிங் கற்றுக்கிற டைம் வந்து பிசியோட வீடியோஸ் வந்து நிறையா வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா, லைக் கோவிடுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த யூடியூப் வந்து அதிகமாக ரெவன்யூ வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் ஒரு 50,000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். லைக் நானாக இருந்தாலுமே என்னதான் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலுமே ஒரு 50,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 3 மாதம் சொமேட்டோ ஓடினா போதும், டே நைட் வந்து சொமேட்டோ ஓடினீங்க அப்படின்னா உங்களால் ஒரு சூப்பரான பிசி பில்ட் பண்ணி எடுக்க முடியும். 50,000 ரூபாய்க்கு புதுசு கூட விடுங்க, செகண்ட் ஹேண்டு கூட சூப்பர் கான்ஃபிகரேஷன் உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த டைம் மாறும்போது 2025 50,000 ரூபா அப்படின்றது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து எடிட்டிங்க்கு பிசி வாங்குறாங்க. பேசிக்கே தெரியாமல் நீங்கள் பிசி வாங்கி அப்படியே அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. என்னடா இது அப்படியே பிளாங்காக இருக்கும், என்னடா இது அப்படின்ற பிளாங்காக இருக்கும். அதுக்காக ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பேசிக் எடிட்டிங், அதாவது வீடியோ எடிட்டிங்கு கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்குது, அதை கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் எந்த விதமான எடிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அதோட பேசிக்ஸை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பிசியை வாங்குங்க. பிசியை வாங்கி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரே நாளில் அதாயிரணும், ஒரே நாளில் இதாயிரும், எதுவுமே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஐடியா தோணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சொந்த வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும், வீடியோ ஃபோட்டோஸ் லைக் அது இருந்தாலும், ரெண்டாவது வந்து எடிட்டிங் அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வேலைக்கு போய் தான் ஆகணும், காசு உருவாக்கணும், இல்லைனா வந்து சம்பளம் வாங்கணும், பணத்தை உருவாக்கணும் அப்படின்னாலே வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ எடிட்டிங் அப்படின்றது ஒரு வேலை தான். முதல்ல வந்து நிறையா ஸ்கோப் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கும் எடிட்டர் தேவைப்படுறாங்க, சின்ன சின்ன கடைக்கெல்லாம் கூட எடிட்டர் வந்து தேவைப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காதீங்க. ஆரம்ப டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் போக போக அதுக்கு ஒரு 10 ரூபா, மினிமம் ஒரு 10 ரூபாயே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. அது ஒன்று அட்வைஸ் தவிர அது கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்து நிறையா பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் காசு வாங்குறாங்க.
நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் இல்லை மேலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிசி வேணும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசி வாங்குங்க. பிசியை பற்றி படிங்க, பிசியில் இருக்கிற எடிட்டிங்கை பற்றி படிங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் 2-3 கடைக்கு எடிட் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் யார்கிட்டயே போய் அசிஸ்டண்டாக சேருங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேருங்க. அப்படி வந்து லைஃப் வந்து க்ரோ பண்ணிக்கணும். இந்த எடிட்டிங்கை வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன், இன்ஸ்டாவில் போட்டேன் அப்படின்னு நிறுத்தாமல் உங்கள் வேலையை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு எபிசோட் 1 இல்லைனா வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக, இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற விதமாக ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீடியோ எடிட்டிங்கு வீடியோஸ் போடுவோம்ல, கிளாஸஸ் போடுவோம்ல, அந்த டைமில் இந்த வீடியோவை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட் மாதிரியோ இல்லை 1 vs 1 அந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 2-3 கருத்துக்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டான கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து வருது. நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடிட்டர் ஆகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ எத்தனை பேர் வந்து இதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? நான் ஒரு 100 பேர் இல்லைனா ஒரு 1000 பேர் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒரு 1000 பேரை மாற்றணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1000 பேர் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங்கை வந்து உங்களோட கரியராக சூஸ் பண்ணி ஃபோனில் எடிட் பண்ணி பிசி வாங்கி பிசியில் எடிட் பண்ணி ஒரு வேலைக்கு போகவோ, இல்லை வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடிட் பண்ணி சம்பாதிக்கவோ, அது எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிறேன், நீங்கள் எடிட்டிங் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதுலேருந்து ஒரு 10 ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் வரணும். நம்ம வாழணும், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பிட்ணுன்னா கூட அதுக்கு காசு வேணும். அதனால் எடிட்டிங் வந்து ஃப்ரீயாக பண்ணாமல் தயவு செஞ்சு 5 10 பிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற வேலைக்கு நீங்கள் கொடுக்குற டைமுக்கு ஏதாவது ஒரு காசு வாங்குங்க. நான் இதை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் என்னோடய லைஃப்பில் லைக் வந்து நீங்கள் தான் என்னோடய கஸ்டமர். ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க. அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது. உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ண என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற 1 மணி நேரத்தை வந்து நான் செலவு பண்ணணும். அதை நான் ஃப்ரீயாக கொடுக்கலாமா? அந்த 1 மணி நேரத்துக்கு நான் வாங்குகிற காசு தான் 100 50. அதுக்கு பின்னாடி வேலைப்பாடுகள் இருக்கும், அது வேறு. ஆனால் என்னோட லைஃப்பில் 1 மணி நேரத்தை இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்கும்போது அதில் வந்து நான் ஒரு 100 ரூபா 50 ரூபா கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு எடிட்டிங் பண்ணாலோ என்ன பண்ணாலும் சரி அதில் ஒரு 10 ரூபா வருமானம் வருதா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். கற்றுக்கிறதுக்கு இங்கே நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய இன்னும் ட்ரைனிங்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, இன்னும் நீங்கள் டேலண்ட் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டே இருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்க தான் அப்படியே நம்ம பூஸ்ட் ஆகும். எனக்கு இந்த வீடியோவில் தேவைப்படுற ஒன்றே தான், நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்குற யாரெல்லாம் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன தோணுது, இல்லை என்ன டவுட் இருக்குது, என்ன வந்து எதையா ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உங்கள் பேரை மட்டும் போட்டுருங்க. அது ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதை பற்றி அப்புறமேல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான கொஞ்சம் விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை see you. சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்படியே அந்த மேட்டரை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க.